அரசியலமைப்பின் மனசாட்சி புகழ்பெற்ற வரலாற்றாசிரியர் கிரான்வில் ஆஸ்டன் சொன்ன ரொம்பவே ஆழமான ஒரு வார்த்தை இது. அதாவது சட்ட புத்தகத்துல இருக்கிற ஏதோ சில சலிப்பான விதிகள்னு இத கடந்து போயிட முடியாது. சொல்லப்போனா நம்ம இந்தியாவோட தார்மீக துடிப்பே இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல தான் இருக்கு. அது எப்படின்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த விரிவான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்தியா எப்படி தனக்கான ஒரு மக்கள் நல அரசை உருவாக்குச்சு, அதுக்கான ஒரு அருமையான வரைபடத்தை நம்ம அரசியலமைப்புல எப்படி செதுக்குனாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா ஆழமா புரிஞ்சுக்க போறோம். சரி, விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நம்ம பயணிக்க போற பாதை இதுதான். அரசியலமைப்போட மனசாட்சி, அதோட 3 தூண்கள், இத செயல்படுத்துறதுல இருக்கிற முரண்பாடுகள், அப்புறம் இதுக்காக நடந்த சட்ட போராட்டங்கள், கடைசியா நிஜ உலகத்துல இது எப்படி செயல்படுது, இதையெல்லாம் தான் சுருக்கமா பார்க்க போறோம். முதல் பகுதி அரசியலமைப்பின் மனசாட்சி. அயர்லாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு இது இப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது நம்ம அரசியலமைப்போட பகுதி 4ல விதி 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கு. இது சாதாரண விதிகள் இல்ல, அரசாங்கத்துக்கான அறிவுறுத்தல்கள் அல்லது கட்டளைகள்னு கூட சொல்லலாம். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இத ஒரு புதுமையான அம்சம்னு ரொம்பவே பெருமையா சொன்னார். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஐடியாவை நம்ம 1937ல அயர்லாந்து அரசியலமைப்புல இருந்து எடுத்தோம். ஆனா அயர்லாந்து இத ஸ்பெயின் நாட்டு அரசியலமைப்புல இருந்து எடுத்திருந்தாங்க. இத பாக்குறதுக்கு 1935ஆம் வருஷ இந்திய அரசு சட்டத்துல இருந்த அறிவுறுத்தல் கருவிகளை ரொம்பவே ஒத்திருக்கும். இதோட முக்கிய நோக்கமே வெறும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேட்டா நாட்டை வச்சிக்காம பொருளாதார மற்றும் சமூக ஜனநாயகத்தை நிலைநிறுத்தி நாட்டை ஒரு முழுமையான மக்கள் நல அரசாக, அதாவது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா மாத்துறது தான். இப்போ 2வது பகுதிக்கு வந்துட்டோம். கொள்கைகளின் 3 தூண்கள். இந்த மாபெரும் பார்வையை எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இத்தனை சட்ட விதிகளும் எவ்வளவு அழகா 3 தத்துவார்த்த தூண்களா பிரிக்கப்பட்டிருக்குங்கிறது தான். அதாவது சோஷலிஸ்ட், காந்திய மற்றும் தாராளவாத அறிவுசார் கொள்கைகள்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. முதல்ல சோஷலிச கொள்கைகள், சமூகத்திலையும் பொருளாதாரத்திலையும் நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் இதோட கோர் ஐடியா. குறிப்பா விதி 39 கவனிச்சிங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான வேலைக்கு சமமான ஊதியம் கொடுக்கணும், செல்வம் ஒருத்தர்கிட்டயே போய் குவியக்கூடாது, எல்லாருக்கும் போதுமான வாழ்வாதாரம் கிடைக்கணும்னு அரசுக்கு ரொம்ப தெளிவா வழிகாட்டுது. அடுத்து காந்திய கொள்கைகள். இது முழுக்க முழுக்க கிராமப்புற மேம்பாட்டையும் அறநெறிகளையும் மையமா வச்சது. அதாவது கிராம பஞ்சாயத்துகளை அமைக்கிறது, குடிசை தொழில்களை ஊக்குவிக்கிறது, குறிப்பா SC/ST மற்றும் நலிவடைந்த பிரிவினரோட நலன்களை பாதுகாக்கிறது. இதெல்லாம் மகாத்மா காந்தியோட கனவுகள் இல்லையா? அதேபோல மதுவிலக்கு, பசுவதை தடுப்பு போன்ற விஷயங்களும் இதுல அடங்கும். 3வது தாராளவாத அறிவுசார் கொள்கைகள். இது ரொம்பவே முற்போக்கான மாடர்னான சிந்தனைகள்னு சொல்லலாம். நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சிவில் சட்டம், குழந்தைகளுக்கான ஆரம்ப கல்வி, சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, அப்புறம் சர்வதேச அமைதியை மேம்படுத்துறது, இப்படி ரொம்பவே பரந்த தொலைநோக்கு பார்வைகளை இது உள்ளடக்கியிருக்கு. இப்போ இந்த அலசலோட ரொம்ப விறுவிறுப்பான 3வது பகுதிக்கு வரும். அதுதான் செயல்படுத்த முடியாத விதிகள். இங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். இந்த நெறிமுறைகள் எல்லாமே நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாதவை, அதாவது நான் ஜஸ்டிஷபிள். அரசாங்கம் இதை பின்பற்றலைன்னா உங்களால அரசாங்கத்துக்கு எதிராக கோர்ட்டுக்கு போக முடியாது. இதுதான் விதி 37 சொல்லுது. அப்போ கோர்ட்டுக்கே போக முடியாதுங்கிறப்போ எதுக்காக இதை பேரளவுக்கு அரசியலமைப்புல வச்சிருக்கணும்? இதுக்கான பதில் 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ இருந்த யதார்த்தமான நிலைமையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, அப்போ இந்த மாபெரும் திட்டங்களை எல்லாம் உடனே செயல்படுத்துற அளவுக்கு நம்ம கிட்ட போதிய நிதி இல்ல. நம்ம நாட்டோட பரந்த பன்முகத்தன்மையும் வறுமையும் மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. சத்திய பரந்த ஒரு சுதந்திர நாடு இந்த அத்தனை சுமைகளையும் ஒரே அடியா தலையில தூக்கி வச்சுக்கிட்டா அப்படியே நசுங்கி போயிடும்னு அப்போ இருந்த தலைவர்கள் ரொம்ப சரியாமே உணர்ந்திருந்தாங்க. அதனால இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விதிகளுக்கு பின்னால இருக்கிற அதிகாரம் ஒரு நீதிபதியோட சுத்தியல் கிடையாது. மாறாக தேர்தல்ல மக்கள் போடுற ஓட்டும் மக்களோட பொது கருத்தும் தான். இதத்தான் சர் B.N. ராவ் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் இவை அரசு அதிகாரிகளுக்கான தார்மீக கட்டளைகள், இது முழுக்க முழுக்க மக்களின் வாக்குகளை நம்பியே இருக்குன்னு ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சாங்க. பகுதி 4 சட்ட ரீதியான போராட்டம். அடிப்படை உரிமைகளுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கும் இடையிலான இழுபறி.
பல வருஷங்களா உச்சநீதிமன்றத்துல இந்த அரசியல் அமைப்போட அதிகார பகிர்வு பத்தி நடந்த சிக்கலான சட்ட போராட்டங்களை நம்ம மூலக்குறிப்புகள் ரொம்ப தெளிவாவே காட்டுது. தனிமனித உரிமைகள் பெருசா இல்ல அரசோட கொள்கைகள் பெருசான்னு மிகப்பெரிய குழப்பமே நிலவிச்சு. இந்த உச்ச நீதிமன்ற வழக்குகளை நாம ஒரு குத்துச்சண்டை போட்டியில வர்ற ரவுண்ட்ஸ் மாதிரி பார்க்கலாம். முதல் ரவுண்ட் 1951 செண்பகம் துரைராஜன் வழக்கு. இதுல அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படை உரிமைகளுக்கு கீழானதுன்னு சொன்னாங்க. அடுத்து 1967 கோலக்நாத் வழக்கு. 1973ல ரொம்ப பிரபலமான கேசவானந்த பாரதி வழக்குன்னு இந்த மோதல் தொடர்ந்துகிட்டே போய் கடைசியா 1980ல நடந்த மினர்வா மில்ஸ் வழக்குல ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்துச்சு. அந்த மினர்வா மில்ஸ் வழக்கோட தீர்ப்பு ரொம்பவே முக்கியமானது. அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் ஆகிய ரெண்டுக்கும் இடையேயான சமநிலையின் அடித்தளத்துல தான் நம்ம அரசியலமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு தீர்ப்பு வந்துச்சு. அதாவது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு சலச்சதில்ல, ரெண்டுமே ஒரு நாட்டை வழிநடத்த சமமான முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிற முதிர்ச்சியான பார்வை அங்கதான் உருவாச்சு. இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நிஜ உலகச் செயலாக்கம். வெறும் வார்த்தைகளா இருந்தத எப்படி செயலா மாத்துனாங்கன்னு பார்க்கலாம். அரசியலமைப்போடு தத்துவார்த்தமான இலக்குகள் எப்படி நம்ம அன்றாட சட்டங்களா மாறுச்சுங்கிறத இது ரொம்ப அருமையா விளக்குது. நியாயமான ஊதியம் அப்படிங்கிற இலக்கு 1948 குறைந்தபட்ச ஊதிய சட்டமா மாறுச்சு. சுற்றுச்சூழல் பாதுகாக்கணுங்கிறது 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டமா உருவாச்சு. அதே போல கிராம பஞ்சாயத்துங்கிற காந்திய கனவு 1992ல 73வது சட்டத்திருத்தம் மூலமா அதிகாரப்பூர்வமா நிஜமாவே மாறிடுச்சு. இந்த நெறிமுறைகளோட தூண்டுதலால கொண்டுவரப்பட்ட இன்னும் சில மாபெரும் திட்டங்களை அப்படியே வரிசையா பார்க்கலாம். 1950ல திட்டக்குழு, இப்போ இருக்கிற நித்தி ஆயோக், இடைத்தரகர்களை ஒழிச்ச விவசாய நில சீர்திருத்தங்கள், 1961 மகப்பேறு உதவி சட்டம், ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குற 1987 சட்டப்பணிகள் ஆணைய சட்டம்னு இந்த பட்டியல் ரொம்பவே பெருசு. இப்ப கொஞ்சம் இருங்க, இது இத்தோட முடிஞ்சுடல. அரசியலமைப்போட இந்த வரைபடம் பகுதி நாளை தாண்டி இன்னும் சில இடங்கள்லயும் இருக்கு. உதாரணமா பொதுப்பணிகள்ல SC/ST மக்களுக்கான உரிமைகளை சொல்ற விதி 335, சிறுபான்மையினரோட குழந்தைகளுக்கு தொடக்க கல்விய தாய்மொழியிலேயே கத்துக் கொடுக்க சொல்ற விதி 350A, அப்புறம் ஹிந்தி மொழிய வளர்க்கறதுக்கான விதி 351. இதெல்லாமே கூட அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளாதான் செயல்படுது. நீதியரசர் MC சாக்லா அவங்களோட ஒரு சூப்பரான மேற்கோளோட இதை நம்ம சுருக்கமா முடிச்சுக்கலாம். இந்த கொள்கைகள் அனைத்தும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் நமது நாடு ஸ்வர்க்கமாக மாறிவிடும். உண்மைதாங்க, இந்த கொள்கைகள் வெறும் பேப்பர்ல இருக்கிற வார்த்தைகள் இல்ல. டாக்டர் அம்பேத்கர் கனவு கண்ட பொருளாதார ஜனநாயகத்தை அடைவதற்கான ஒரு உயிர்நாடி. கடைசியா உங்ககிட்ட ஒரு சிந்தனை தோன்ற கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்கிறேன். இந்த கொள்கைகளுக்கு பின்னால இருக்கிற ஒரே உண்மையான சக்தி நம்ம மக்களோட பொது கருத்து மட்டும்தான்னு பார்த்தோம். அப்போ வாக்காளர்களாகிய நாம அரசாங்கம் அதோட மனசாட்சிப்படிதான் நடக்குதான்னு தட்டி கேட்கிற பொறுப்பை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அரசியலமைப்போட இந்த வரைபடத்தை நிஜமாக்க வேண்டிய முழு பொறுப்பும் கடமையும் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் தான் இருக்கு. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான அலசல்ல சந்திப்போம்.